ஓம் ह्रीं ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவான் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து புதன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ரிஷப ராசி. ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குருவனுடைய பயணத்தால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பல வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஒன்று. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதார மேம்படும். சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுகஸ்தானாதிபதி இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே சுகஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு அமர இருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவீர்கள். வாடகை மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இம்மாதம் தடையின்றி வாடகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சில மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுவர்களுக்கு ஒரு பொன்னான காலமாகும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குருமார்கள், சாது, சன்னியாசிகளை சிலர் சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் சுகஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம்
எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. களத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி இம்மாதம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் களத்திர ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகன்று பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் மூலமாக அபரிமிதமான லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். கூட்டுத் தொழிலில் கூடுதலான முதலீடு செய்வதற்கு இது ஒரு உகந்த காலமாகும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பட்ட மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு சென்று படிப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். முன்பின் தெரியாதவர்களெல்லாம் சிலருக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருந்தால் பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலிலே ஒரு அபரிமிதமான லாபத்தை பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஆனால் மூத்த சகோதர சகோதரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.